ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோவில். தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். இதுக்கு 2 சைடு வந்து விநாயகர் இருப்பார். நம்ம வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பித்தோம். இங்கே வந்து நிறைய சிற்பங்கள் 1025 வருஷத்துக்கு முன்னே கூடி கட்டின கோவில் வந்து இது. வெளியே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட், இந்த கோவிலோட மேப்பு எல்லாமே வெளியே இருக்கும். இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ்லேயுமே அவ்வளோ சிற்பங்கள் இருக்கும். எல்லாமே கைட்டு செஞ்சுருப்பாங்க. அந்த காலத்தில் 1025 வருஷத்துக்கு முன்னே கூடி கைட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னாலே ஆச்சரியம்தான். அதனால் எனக்கு இந்த கோயிலுக்கு எப்போ போனாலுமே இந்த கோயிலை வந்து நான் ஆச்சரியமாக தான் பார்ப்பேன். எப்படி அந்தளவுக்கு செஞ்சுருப்பாங்க, ஒரு சிமெண்ட் இல்லாமல் இப்படி கட்டியிருக்காங்கன்னு ஆச்சரியம் இருக்கும். அப்புறம் ரைட் சைடு நம்ம போனோம்னா பேக்கு, செருப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கும். டோக்கன் போட்டு நம்ம வச்சுக்கிடலாம். 20 ரூபா கேட்பாங்க. அதுக்குள்ளே போகும்போதே குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும். உள்ளெல்லாம் ரொம்ப எல்லாமே மரத்தில் செஞ்சுருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள், கீச்செயின், நிறைய பொருள் ஐட்டம்ஸு, நமக்கு ஆயுர்வேதிக் பொருள் எல்லாமே இருக்கும். இதுதான் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோவிலோட என்ட்ரன்ஸ். இதெல்லாம் நம்ம போகும்போதே துவாரபாலகர் 2 சைடு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கல் சிற்பம் எல்லாத்துலேயுமே கேப்பே இல்லாமல் அவ்வளோ சிற்பங்கள் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் 3 மணி அந்த டைமில் தான் போகவே செஞ்சோம். அந்த டைமில் அந்த வெளிச்சத்துக்கு அதுக்கும் அழகாகவே இருந்துச்சு இடமேவும். நீங்கள் வரும்போது நெக்ஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் நீங்கள் நைட் டைம் வாங்க. லைட்டிங்கில் இன்னும் அழகாக தெரியும். எல்லா கோபுரங்களும் சாமிக்கு எல்லாமே லைட் வச்சுருப்பாங்க. அவ்வளோ வெளிச்சத்தில் அழகாக தெரியும். நைட் வந்து பார்த்துட்டு காலையில் தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே காலைல வெள்ளனையே ஃபஸ்ட்டு தரிசனம் பூஜை இருக்கும். எப்போவுமே கோவில் திறந்து தான் இருக்கும். உள்ளே போய் நம்ம எப்போனாலும் சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. 3 மணிக்கேவும் சாயங்காலம் இன்னும் கூட்டம் வரும். இங்கேருந்து வெள்ளைக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க. பாஷை தெரியாதவங்களுக்கு கூட இங்கே சொல்லித்தரதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பைசா கொடுத்தோன்னா இந்த கோயிலோட அம்சங்களை பற்றி நிறைய சொல்லி தருவாங்க. இதுதான் சிவபெருமான் இருக்கிற இடம். இந்த வெளிச்சம் சூரிய ஒளிக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கோபுரமே பார்க்க. நாங்கள் சிவபெருமானை கும்பிட்டுட்டு வேகமாக போயிடலான்னு தான் வந்தோம். எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் சிவபெருமானை மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். பார்த்தா அவ்வளோ க்யூ நின்றுச்சு. சிவபெருமான் இருக்கிற இடத்துலேருந்து தூரம் அவ்வளோ தூரமே வந்து க்யூ தான். உள்ளே போக போக எல்லாத்துலேயும் தூண்லேயுமே அழகழகாக சிற்பங்கள் இருக்கும். ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. சிவபெருமானோட கதையெல்லாம் அந்த இதில் இப்போ சிற்பமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. சாமி கும்பிட முடியல. இங்கேருந்து மட்டும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்படியேவும் கிளம்பிட்டு உள்ளே போனோம்னா ரைட் சைடு வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து எக்ஸிட் இருக்கும். அந்த சைடு மட்டும் தான் நம்ம வர முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து சிவபெருமானை நம்ம வந்து முன்னாடி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய சிவபெருமான் இருப்பார் உள்ளே. ரொம்பவே அழகாக இருக்கும். பூஜை பண்ணுவாங்க. அந்த வாசனையும் அவ்வளோ இதாக இருக்கும். உள்ளே வெளியே இந்த சைடு எக்ஸிட் வழியாக வெளியே வரணும். வந்துட்டோம்னா பின்னாடி சுற்றி பார்க்க இன்னும் நிறைய இடம் இருக்குது. இங்கே மியூசியம் இருக்குது பக்கத்துலேயே. அந்த கோயிலுக்குள்ளே இந்த ரைட் சைட்லேயே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த கோவில் எப்போ வந்துச்சு, யார் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சா, எப்படி இந்த கோவில் கட்டினாங்க எல்லாமே அந்த மியூசியத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. எங்கள் டைம் இல்லாததுனால நாங்கள் சிவபெருமானை மட்டும் பார்த்துட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இடம் தான். சைடில் ஃபுல்லாக நடந்து வரலாம். பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்க ஃபுல்லாக நடந்து வந்தாலும் சிவலிங்கமாக இருக்கும். ஃபுல்லாக சிவலிங்கம். இது வந்து கலசம் வந்து 3 பேர் கட்டி பிடிச்சாலே தூக்க முடியாது, கட்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலசம். ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவில். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது நைட் போங்க. அப்புறம் பக்கத்தில் பேலஸ் இருக்குது. பின்னர் 1025 வருஷத்துக்கு முன்னே கூடி கட்டின ஆதித்ய கரிகாலன் கட்டின டேம்ப் இருக்குது. நல்லா அங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இது. மிஸ் பண்ணிடுறேன்.